தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மோட்டோ Z ஓகேங்களா. இதில் வந்து கேமரா பிளர்ராக இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸு வந்து தேஞ்சு போயிருக்கும் ஓகேங்களா. அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ரெடியாக லென்ஸு கிடச்சின்னா நீங்கள் மாற்றிங்க. அப்படி லென்ஸு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப்பான பிளேடு நல்ல ஷார்ப்பு தான் ஓகேங்களா. இந்த பிளேடு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துங்க. ஒரு கவர்லேருந்து பிரித்து எடுக்கிற மாதிரி எடுங்க. இது ஆல்ரெடி யூஸ் பண்ணாத பிளேடு இது ஓகேங்களா. யூஸ் பண்ண பிளேடு யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாத பிளேடு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிங்க ஓகேங்களா. ஹோல்டு பண்ணிவிட்டு அது கரெக்டாக கேமரா லென்ஸ் மேலே வச்சு ஓகேங்களா. நல்லா பாருங்கள், கேமரா லென்ஸ் மேலே வச்சு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா வெள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் மாதிரி அது மேலே வரும் ஓகேங்களா. மோட்டோ G4+ அதுலேயும் இதேமாரி தான் வரும். வெள்ளை கலரில் பவுடர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது வந்து கிளியர் ஆகிடும் ஓகேங்களா. ஒரே இது மாதிரி விட்டு சுரண்டாமல் ஒரே இப்படி இழுக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லென்ஸு கரெக்டாக அந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆனது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. நான் லைட்டாக ஷேக் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஷேட் தெரியுதான் பாருங்கள், தெரியுதுங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் கேமரா லென்ஸை க்ளீன் பண்ணுறது. உங்களுக்கு மொபைல் வாங்கின ஃப்ரெஷ்னஸ்ஸு இப்போ வந்துடும் அந்த கேமரா குவாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.